வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 11th February 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சீர்திருத்தங்களால் வலிமையான இந்தியா, பாஜக ஆட்சியின் சாதனைகள் என பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதம். நெக்ஸ்ட் ஒன், தேதி குறிப்பிடாமல் நாடாளுமன்றம் ஒத்திவைப்பு. இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடருடன் 17வது மக்களவை சனிக்கிழமை நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து மக்களவையை தேதி குறிப்பிடாமல் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா சனிக்கிழமை ஒத்திவைத்தார். 17வது மக்களவையின் கடைசி கூட்டத்தொடராக இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்தார். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் நவீன போக்குவரத்து வசதிகள். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் 1300 ரயில் நிலையங்கள் நவீனமாக்கப்படுகின்றன அல்லது மேம்படுத்தப்படுகின்றன. ஸோ திட்டத்தோட பேரை பார்த்து வச்சுக்கோங்க, அம்ரித் பாரத் நிலையங்கள். தென் நெக்ஸ்ட் ஒன், சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். த நெக்ஸ்ட் ஒன், ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பைகளை தவிர்க்க வேண்டும் மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். த நெக்ஸ்ட் நியூஸ், ஊரக பகுதிகளில் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் 80% வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. அனைத்து தகவல் தொழில்நுட்பங்களிலும் தமிழ், முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். செயற்கை நுண்ணறிவு, இயந்திர வழி கற்றல், செயற்கை மொழி செயலாக்கம், நவீன மொழி தொழில்நுட்பங்கள் ஆகிய பல்வேறு தலைப்புகளில் ஆய்வுகள் நடத்தியிருப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு பாதையில் தமிழ் மொழியை வெற்றிகரமாக பயணிக்க வேண்டும். தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப தமிழ் மொழி தகவமைக்கப்பட வேண்டும். ஆங்கிலம் போன்ற மொழிகளைப் போல தமிழில் தொழில்நுட்ப சேவைகள் அனைத்தும் கிடைக்க தமிழக அரசும் ஆவன செய்யும். உலகளாவிய நிறுவனங்கள் வெளியிடும் மென்பொருள்கள் மற்ற மொழிகளில் வெளியாகி தமிழுக்கு காலதாமதமாக வருகின்றன. இந்த இடைவெளியை குறைத்தாக வேண்டும். ஆங்கிலம் போன்ற மொழிகளுக்கு மென்பொருள்கள் வரும்போதே தமிழுக்கும் வந்தாக வேண்டும். அத்தகைய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தமிழ் மொழி சார்ந்த வளத்தையும் வழிகாட்டுதல்களையும் தமிழக அரசு வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ், வரலாறு படைக்கும் நேரம் இது, மக்களுக்கு பிரதமர் அழைப்பு. வளர்ந்த இந்தியாவை உருவாக்க ஒவ்வொரு இந்தியரும் உறுதி பூண்டுள்ளனர். இந்த உறுதிப்பாட்டுடன் வரலாறு படைக்க வேண்டும் நேரம் இது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது குறித்த தகவல்கள் பார்க்கலாம். சுதேசி இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், தண்டி யாத்திரை ஆகிய காலகட்டங்களில் நாட்டின் விடுதலை மட்டுமே ஒவ்வொருவருக்கும் இலக்காக இருந்துச்சு. அதே போல் இப்போதும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதே தேசத்தோட ஒட்டுமொத்த தீர்மானமாக உள்ளது. அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா வளர்ந்த தேசமாக வேண்டும் என்று குழந்தைகள் உட்பட நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் விரும்புகின்றனர். இதற்காக ஒவ்வொருவரும் பங்காற்றி வருகின்றனர். இதே உறுதிப்பாட்டுடன் வரலாறு படைக்க வேண்டிய நேரம் இதுவாகும் என்று அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அரசின் திட்டங்களால் தலித், இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வெகுவாக பலனடைந்துள்ளனர். ஒவ்வொரு சமூகத்திலும் ஏழைகள் இருக்கின்றனர். எனவே நலத்திட்டங்களின் பலன்கள் பாரபட்சமின்றி அனைவரையும் சென்றடைய வேண்டும். எந்த உத்தரவாதமும் இல்லாதவருக்கு தான் உத்தரவாதம் அளித்துள்ளேன் என்று அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்தில் மாநிலத்தின் நகர்ப்புறங்களில் 9 லட்சத்துக்கும் அதிகமாகவும் ஊரக பகுதிகளில் 5 லட்சத்துக்கும் அதிகமாகவும் வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. தரமான மற்றும் விரைவான கட்டுமானத்தை உறுதி செய்ய புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. முத்ரா திட்டத்தின் கீழ் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோருக்கும் பிணை இல்லாத கடன்கள் வழங்கப்படுகின்றன. இதேபோல் பாரம்பரிய கைவினை தொழிலாளர் மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு நிதித்திறன் சார்ந்த ஆதரவளிக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம்
பெண்களை லட்சாதிபதிகளாக உருவாக்குவது எனது உத்தரவாதமாகும். நாட்டில் ஏற்கனவே 1 கோடி லட்சாதிபதி சகோதரிகள் உருவாக்கப்பட்டுள்ளனர். அடுத்த சில ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 3 கோடியாக அதிகரிக்க அரசு உறுதி பூண்டுள்ளது. இது ஏழை குடும்பங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரமாக இருக்கும். மேலும் பாருங்க, வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி. ஏழை எளிய நடுத்தர வகுப்பினர் செலவுகளை குறைக்க அரசு முக்கியத்துவம் அளிக்கிறது. இதற்காக இலவச ரேஷன் பொருள், மருத்துவமனைகளில் குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை வசதி, குறைந்த விலை மருந்துகள், இலவச எரிவாயு இணைப்பு போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மின்சார கட்டணங்களை குறைக்கவும், கூடுதல் மின்சாரம் உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை ஈட்டவும் 1 கோடி வீடுகளின் மேற்கூரையில் சூரிய மின் தகடுகள் நிறுவ புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் வீடுகளில் சுமார் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக கிடைக்கப்பெறும். அத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மின்சாரத்தை அவர்களிடமிருந்து அரசு கொள்முதல் செய்யும் என்றும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தோ பசிபிக் பிராந்தியம் பாதுகாப்பானதாக மாறியுள்ளது என்று அமெரிக்கா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், இளைஞர்களை அதிக அளவில் கொண்ட 17வது மக்களவை. கடந்த மக்களவைகளை காட்டிலும் 17வது மக்களவையில் இளைஞர்கள் அதிக அளவில் இருந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நெக்ஸ்ட் நியூஸ், தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவுக்கு ரூபாய் 1300 கோடி நன்கொடை. காங்கிரஸ் பெற்றதை விட 7 மடங்கு அதிகம். தேர்தல் பத்திரங்கள், இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், அபுதாபியில் முதல் ஹிந்து கோவில் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இந்த நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் ஏரியா. U19 உலகக்கோப்பை 6வது முறையாக பட்டம் வெல்லுமா இந்தியா? இன்று இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவுடன் மோதல். பிரதமரின் சூரியோதய திட்டம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இந்த திட்டத்தை பற்றின குறிப்புகள் இங்கே இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்றதும் 8 ஆண்டுகளில் வீட்டு மாடி சூரிய மின்சக்தி உற்பத்தி திறனை 40,000 மெகாவாட்டாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இலக்கை எட்டுவதற்கு ஏதுவாக வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவுவதற்கு நிதி உதவி வழங்கும் பிரதமரின் சூரியோதய திட்டம் நாட்டின் 66 மின் பகிர்மான நிறுவனங்களோடு ஒருங்கிணைந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பயனாளிகள் எவ்வாறு இணைந்து மானியத்தை பெறுவது என்பது குறித்த தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதற்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வலைதளத்தோட பதிவு கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மானிய விவரம் இங்கே இருக்குது. மானியங்களுக்கான விதிகளும் கொடுத்துருக்குறாங்க. தேசிய வலைப்பக்கத்தில் கடந்த மாதம் 5ஆம் தேதி முதல் விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இந்த மானியத்தை பெற தகுதி பெறுகின்றனர். அதே மாதிரி உள்நாட்டில் முழுமையாக தயாரிக்கப்பட்டுள்ள சூரிய மின்சக்தி தகடுகள் பொருத்தியவர்களுக்கு மட்டுமே மானியம் வழங்கப்படும். இது தொடர்பாக விற்பனையாளர்களிடம் முறையான சான்றிதழை அவர்கள் பெற்று வைத்திருக்க வேண்டும். மேலும் மின் பகிர்மான நிறுவனம் ஒப்புதல் அளித்த உற்பத்தி அமைப்பின் திறனை அளவுகோலாக கொண்டே மானியம் வழங்கப்படும். நெக்ஸ்ட் நியூஸ், ஹவாய் தீவில் நிலநடுக்கம். இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.